பாப்பா, இதான் நம்ம வீடு. வீடு ரொம்ப அழகா இருக்க. வீடு என்னமோ நல்லதா இருக்கு. ஆனா வீட்டுல இருக்கிற நாங்க தான் நிம்மதி இல்லாம இருக்கோம். என்ன இப்படி சொல்றாங்க? நீதான் கொஞ்சம் முன்னாடி பாத்தியப்பா, எங்க குழந்தையை கடத்திட்டு போறதுக்கு ஒரு கூட்டமே அலையுது. ஏ சார், அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாதா? எனக்கு வேண்டாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. இதுல யார் இதை செஞ்சாங்கன்னு என்னால எப்படிப்பா குறிப்பிட்டு சொல்ல முடியும்? அது சரி சார், இந்த குழந்தைய கடத்ததுல அவங்களுக்கு என்ன லாபம்? என்னுடைய சொத்து மொத்தமும் தான் லாபம். இந்த பாருப்பா, இனிமே லட்சுமிக்கு குழந்தையே பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க இருக்கிற குழந்தையும் இல்லாம செஞ்சுட்டா வேற வாரிசே கிடையாது, இதையெல்லாம் பங்கு போட்டுக்கலாம்னு பிளான் போட்டிருக்காங்க. அப்படின்னா பையனோட பாதுகாப்பு விஷயத்துல நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எவ்வளவோ ஜாக்கிரதையா தான் இருக்கும். அதுக்காக அவன் படிப்பை கூட நிறுத்திட போறோம். என்னுடைய எத்தனையோ பிசினஸ்களை பல பேரை நம்பி விட்டுட்டு இனிமே இவனுக்காக நான் இந்த வீட்லயே இருக்க போறேன். ஆமா, நீ என்ன வேலை பாக்குற? வேலை தேடி அலையறதுதான் பெரிய வேலையா போச்சு. அப்படின்னா பேசாம இந்த வீட்டோட இருந்துருங்களேன். சும்மா இருக்க முடியாதுமா, எந்த வேலைனாலும் செய்யறேன், நன்றியோட செய்யறேன். அந்த கூட்டத்துல இருந்து எங்க குழந்தைய காப்பாத்துனீங்க. அவனுக்கு நீங்களே காவலா இருந்தீங்கன்னா உங்களுக்கும் வேலை கிடைச்ச மாதிரி இருக்கும், எங்க குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும். ரொம்ப நன்றிமா. சுரேஷ், உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? இனிமே நம்ம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு நான் தான் காவல். எவனோ ஒருத்தங்கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்கீங்களே, வெக்கமா இல்ல? சார், அவன் சாதாரணமான ஆள் இல்ல, ஒரு பயங்கரமான ஆளு. உத வாங்கினதும் இல்லாம சர்டிபிகேட் வேற அவனுக்கு. இடியட்ஸ், நீங்கெல்லாம் குழந்தைய கடத்திக்கிட்டு வர்றதுக்கு லாய்க்கு இல்ல. அதுக்கு நான் வேற ஆளதான் பார்க்கணும். Now you do one thing. At least அந்த பொட்டச்சி கங்கா நடத்துற கிளப்பையாவது ஒரு வழி பண்ணிட்டு வாங்க. போங்க. Get out! ஏண்டிய கோமா? ஒண்ணும் இல்ல. எத்தனை தடவை தான் கடன்காரர்கள் சமாளிக்கிறது? அட்லீஸ்ட் அந்த குழந்தையை கடத்திக்கிட்டு வந்தாவது பல லட்சம் சம்பாதிக்கலாம் நினைச்சேன். அந்த பிளான் நடக்காம போச்சு. இந்த கிளப்ல வர வருமானத்தை வச்சாவது கடன் எத்திக்கலாம் நினைச்சேன். அந்த கங்கா இங்க வர்ற அத்தனை கஸ்டமர்ஸை வசீகரம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்க ஏண்டா பாட்ட நிறுத்தினீங்க? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. கங்காவுக்கு மாமாடா நானு. நாங்கெல்லாம் கங்காவுக்கு மச்சான்டா. என்னடா மரியாதையை பேசலன்னு நான் இழுத்து வச்சு எடுத்துருவேன். என்னடி மரியாதை வேண்டி கிடக்கு? கணக்குல செலவு பண்ணி கிளப்ப நடத்துறாரு எங்க முதலாளி. அங்க வர்ற கூட்டத்தை எல்லாம் கஞ்சாட காட்டி வளைச்சு போட்டுக்கிட்டியா? அதுக்கு என்னடா என்னடா போடா. பொம்பளை சொல்லிட்டா போடவில்லை. என்னங்கடா அவங்கள்ட்ட சொல்லி வை, இந்த ஜானி சான்கான் வம்பு சண்டைக்கு வரமாட்டான், வந்த சண்டைக்கு போக மாட்டான்.
கிளப்ப நாசம் பண்றீங்களேடா. இனிமே இங்க கிளப்பு நடந்துச்சு யாரும் இருக்க முடியாது. ஜாக்கிரதை. போடா, நேரா போகலாம். போடா. ஐயோ ஐயோ பொம்பளை பொறுக்கு போடா. உங்களை சும்மா விட மாட்டேன். மாமா, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது. உங்களை பாத்துக்கிறேன்டா. மாமா, இவங்களுக்கு பதிலடி கொடுக்கணும். கவலைப்படாதே கவலைப்படாதே. இவங்களை ஒழிக்கிறதுக்குன்னே ஒருத்த பொறுத்திருக்கிறான். 442344க்கு போன் பண்ணு. பிச்சர்றான் பார் பிச்சி. டேய், பலத்தை ஏத்திட்டு வரடா. ரங்கா, நான் 3 ஸ்டார் கிளப்ல இருந்து கங்கா பேசுறேன். கோல்டன் கிளப் நடத்திட்டு இருக்கானே ரவி, அவன் அடியாட்கள் எல்லாம் அனுப்பிச்சு என் கிளப் நாசம் பண்ணிட்டான். அவனை நீங்க சும்மா விடக்கூடாது. பொம்பளையா? அவன் அட்ரஸ் என்ன? 22 நாயர் ரோட் மாம்பலம். சரி, நஷ்டத்தை வசூல் பண்ணி 10 நிமிஷத்துல அங்க வந்து சேர்றேன். விடாதீங்க, நுழைக்கிடுங்க, நல்லா போட்டு கொடுங்க, சும்மா விடாதீங்க. ஏய், இங்க எவன்டா அது ரவி எங்கிறது? முதல்ல நீ யாருன்னு சொல்லு. நானா? என்ன? அவசர அடிக்கு ரங்கா. போன் நம்பர் 442344. தட்ஸ் குட். நீதான் மிஸ்டர் ரங்காவா? ஆமாடா கண்ணா. ஐ எம் ரவி. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னால 3 ஸ்டார் கிளப் நடந்த அடிக்கடி சம்பந்தமா நமக்குள்ள கொஞ்சம் பேச பண்ண வேண்டியிருக்கு. தனியா ஒதுங்கிக்குவோமா இல்ல இங்கே வச்சு தீர்த்துக்கலாமா? தனியாவே ஒதுங்கிக்கலாம். தட்ஸ் குட். என்ன விஷயம் சொல்லு. உங்களுடைய அடியாள்கள் 3 ஸ்டார் கிளப்ல புந்து ஏகப்பட்ட பொருளை நாசம் பண்ணிட்டாங்க. அதான். அந்த கிளப் உன்னோடதா? இல்லைங்க. அதை நடத்துறவளுக்கு நீ சொந்தக்காரனா? அதுவும் இல்லைங்க. என்ன எதுக்காக இங்க வந்த? என் வேலையே அதான். என் பேரு அவசர அடி ரங்கா. அப்ப நீ அடியாளு. அப்படின்னா அவங்களோட நான் காசு அதிகமா தரேன். அதே கிளப்ப நீ அடிச்சு நோக்கி நஷ்டப்படுத்திட்டு வரியா? உங்க அடியாள்களுக்கும் எனக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். நான் யாருக்காக வர்றேனோ அவங்க பக்கம் நியாயம் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பணமே வாங்குறேன். ஹலோ ஹலோ. இப்ப நீ என்ன சொல்ற? அந்த கிளப்ல 5000 ரூபாய் பொருள் சேதமா இருக்கு. அந்த பணத்தை நீங்களே கொடுக்குறீங்களா இல்ல நானே எடுத்துக்கிட்டேன்? உன்னால முடியுமா? முடியுமாவா? முடியாதங்கிற வார்த்தையே இந்த ரங்கா அகராதில கிடையாது. எனக்கு தேவையானது 5000 ரூபாய். தேங்க்யூ. பாய். ஹாய். கீழே ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவனை கைய கால ஒடிச்சு அனுப்புங்க. ஆளை காணுமே. என்னமா? உங்க திட்டத்தை தெரிஞ்சுதான் நான் படிக்கட்டுல வந்தேன். ஆரம்பிப்போமா கச்சேரிய?
கச்சேரி முடிக்க போற, உன்னை வச்சுதான் மங்களம் பாடணும். பாடட்டா? டேக் இட் ஈஸி பிரதர். இனிமே இந்த மாதிரி சில்லத்தரமா நடந்துகிட்ட கைய கால நோரைக்கிடுவேன், ஜாகிரதை. என் பேரு அவசர அடி ரங்கா. பாட்டா? அவசர அடி சமயத்துக்கு உதவும். ஆரெல்லாம் அல்பிங்க குடிக்கிறதுடா. பட்ட போடு பட்ட. அம்மா யாருப்பா நீ? அம்மா நெத்தியில அடிக்கிறம்மா. அடடே, நீங்களா? வாங்க 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 வாங்க, உட்காருங்க. எங்க உட்காருங்க. உருப்படியா ஒரு சேர் கிடையாது. ஆமாங்க, கிளப் நாசப்பட்டு போயிட்டா. நீதான் இந்த கிளப்புக்கு முதலாளியா? ஆமாங்க. மாமா, ஏம்மா ஒரு கலர் வாங்கிட்டு வாங்க. வெறும் கலரா? அவசர அடிக்கு கலர்ல ஏதாவது கலந்து கொடுத்தாதான் ஜிக்கடி ஏறும். மாமாவா? ஆமாங்க. அவங்க யாரு? ஜானி ஜான்கான் ஆல்கஹால் புருதோல். ஒரு மாமா, ஒரு ஆல்கஹால் பிரதர்ஸ், ஒரு பொட்டச்சி நடத்துற கிளப். இதெல்லாம் முன்னாலே தெரிஞ்சிருந்தா உங்க வேலைக்கு நான் போயிருக்கவே மாட்டேன். பொம்பளைன்னா அடுப்புங்கல்ல இருக்கணும், அடக்க உடக்கமா இருக்கணும், ஒரு 9 முறை புடவையாவது உடம்ப சுத்தி இருக்கணும். நீ என்னடா அந்த இங்கிலீஷ்காரன் நம்ம நாட்டை விட்டு எப்போவோ பூட்டான். அவன் விட்டுட்டு போன ட்ரெஸ் எடுத்து மாட்டிக்கிட்டு கொஞ்சம் கூட இங்க இல்லாம கிளப்பே நடத்துறிய, வெக்கமா இல்ல? வயிற்று பொழப்புக்காக பண்றேன், அதுல என்னையா தப்பு? வயிற்று பொழப்புக்கு 10 பாத்திரத்தை 10 வீட்டுல முறவாசல் பண்ணு, 10 பேரு பாராட்ட மாதிரி வாழு. இது என்ன கன்றாவி? 10 பாத்திரம் தேய்ச்சா முழங்கால் வரைக்கும் தெரியுதுன்னு உத்து உத்து பாக்குறான். முறவாசல் பண்ணா அரைவாசல் நின்னு முறைச்சு பாக்குறான். அதை விட இங்க வந்து பாக்குறவங்க ரொம்ப மேல். நீ 1000 தான் சொன்னா கூட பொம்பளை பொம்பளையா இருக்கணும், ஆம்பளை ஆம்பளையா இருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கும் மரியாதை, ஆம்பளைக்கும் கௌரவம். ஆம்பளைங்களுக்கு இந்த பேண்டிங் மேல இருக்கிற ஆசை பாதி நாள்ல போயிடும், சேலை மேல இருக்கிற ஆசை சாகர வரைக்கும் இருக்கும். இந்த நீ நஷ்டப்பட்ட பணம் வர. இருங்க, 1 மினிட். வசூல் பண்ணதுக்காக உங்க சம்பளம். இந்த பணத்தை நீயே வச்சுக்கிட்டு ஒரு புடவையை வாங்கி அதை கட்டிக்கிட்டு பொட்டை வச்சுக்கிட்டு பூவை வச்சுக்கிட்டு பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடுற மாதிரி இரு, பாக்குறவங்க கை போடுற மாதிரி இருக்காது. நீயா? சேலையா? பரவாயில்ல, பொருத்தமாவே இருக்கு. ஆமா, இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? நீங்க என்ன யாருன்னு நினைச்சு பேசுறீங்க? யாரா? ரங்காவை தெரியாதவங்க இந்த பேட்டியில நிறைய பேர் இருக்கலாம், ஆனா பொறுக்கி கங்காவை தெரியாதவங்க எவனுமே இருக்க முடியாது. நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் கங்கா இல்ல, அவ அக்கா கனகா. எனக்கு என்ன காது குத்துறியா? யார்கிட்ட கதை விடுற? இப்படித்தாங்க ஒவ்வொருத்தரும் அவனை நினைச்சு என்ன திட்டுறாங்க. கார்பரேஷன் குழாயில கூட இவ்வளவு தண்ணி வராது, உன் கண்ணுல என்னடா மழை மழான்னு கொட்டுது? என்ன வேஷம் போடுறியா? பின்ன என்னங்க, கூட பிறந்தவ குட்டிச்சோரா போறாளேன்னு நினைச்சா துக்கம் தொண்டை அடைக்குது. அவளால ஏற்படுற அவமானத்தை நினைச்சா நெஞ்சு அடைக்குது. அப்போ உண்மையாவே நீ கங்கா இல்லையா? கையில இருக்கிற பிரசாதத்து மேல சத்தியமா சொல்றேன். வேண்டாம் வேண்டாம், நான் நம்புறேன். ஆமா, என்ன தடி ஏன் வந்த? அவளுக்கு உதவி செஞ்சீங்க, நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க பிரசாதம். ஆச்சரியமா இருக்குங்க, அந்த மாதிரி ஒரு அடாவடி பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அடக்கமான அக்காவா? அநியாயமா இருக்குங்க. அவளும் அடக்க ஒடுக்கமா வாழணும்னு தான் ஆசைப்படுறா. அடிச்சு திருத்துற வயசு இல்ல. ஏண்டி இப்படி எல்லாம் பண்றேன்னு கேட்டா எல்லாம் உனக்காகத்தான ஒரே வார்த்தை சொல்லிடுறான். ஒன்று புஜாரி தரும் பழிச்சு முத்துக்கு உங்க மேலையா? எங்க எங்க எங்க? ஐயோ ஐயோ, தயவு செஞ்சு கைய கைய நீட்டிடாதீங்க. நான் கைய நீட்டணும், காலை நீட்டணும். அவ வீட்டை விட்டு வெளியே தலையை நீட்டாத மாதிரி நான் பண்ணிடுறேன். நீங்க போங்க. ரொம்ப நன்றிங்க. சரி, போயிட்டு வரேன். சரி. ஐயோ ஐயோ, நான் தாங்கோ உங்களுக்கு நன்றி சொல்லணும். ஆஹா, என்ன அடக்கோ என்ன உடக்கோ. இவ்வளவா பெண்மணி வந்தாளே மகராசி, என்ன முகராசி. இவதான் தனிப்பிறவி, மாதரக்குல தெய்வம், என் ரூம் மகாலட்சுமி. இவளை கட்டிக்க போறவன் எப்பவுமே இவளுடைய அன்புக்கு அடிமைதான். இது என் தாய் மீது சத்தியம். அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே போட்டுக்கிட்டு இருக்கீங்க? பசி வயித்த கிள்ளுது. அங்கிள், என்ன அங்கிள் நீங்களே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள்,
ராஜு, குழந்தை பசிக்கிறா, அவனுக்கு கொடுக்காம நீங்க மட்டும் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களே, நீ இப்படி வாடா. சாப்பிடு. அவசரப்படுறீங்க நீங்க. காரணம் இல்லாம சாப்பிடல. குழந்தைய சுத்தி எதிரிங்க நிறைய இருக்காங்க. ஆபத்துங்கிறது எந்த ரூபத்திலயும் வரலாம். ஏன் சாப்பாட்டுல கூட வெஷ்ட கலந்துடலாம். முன்னெச்சரிக்கையாதான் நான் சாப்பிட்டு பார்த்தேன். தப்புன்னா மன்னிச்சிருங்க. உண்மைதான். நீங்க சொன்ன மாதிரி ஏதாவது நடந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தப்பா புரிஞ்சுக்கிட்டதுக்கு மன்னிச்சுக்கங்க. என்னங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டீங்க. நான் இருக்கிற வரைக்கும் சுரேஷ்க்கு எந்த ஆபத்தும் வராதுங்க. நீங்க நிம்மதியா இருக்கலாம்.